ஓகே. நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அருணா ஆசா பள்ளி அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இவங்க யாருன்னா இந்த சுதந்திர போராட்ட வீரத்தில் போராட்டம் இருக்குங்களா, அதில் கலந்துக்கிட்டாங்க. இவங்க குடும்பம் என்ன, இவங்க வளர்ந்ததெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அருணா ஆசா பள்ளி வந்து பிறந்த ஊர் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள கல்காவில் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காங்க. அப்போ அவங்க வங்காள குடும்பம், அவங்க குடும்பம் வந்து வங்காள குடும்பம். அவங்க எத்தனாம் தேதி பிறந்திருக்காங்க? ஜூலை 16, 1909 பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா பேர் வந்து உபேந்திரநாத் கங்குலி. அவங்க அம்மா பேர் வந்து நல்ல கவனிக்கணும், SMT அம்பாலிகா தேவி அவங்க அம்மா பேர். இவங்க வந்து ஒரு இந்து குடும்பம் தான். இந்து குடும்பத்தில் உள்ளவங்க. இவங்களுக்கு 2 பிள்ளைங்க. இன்னொரு பொண்ணு பேர் வந்து பூர்ணிமா. 2 பேர் வளர்ந்துருக்காங்க. வளர்ந்துருக்கும் போது வந்து இவங்க வந்து நம்ம அருணா வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் தொடங்கியிருப்பாங்கல்ல, அந்த பள்ளியில் சேர்ந்து படிச்சிருக்காங்க. இப்போ கிறிஸ்தவ மதத்தில் என்ன ஒரு நல்ல பழக்கம்னா, அவங்க வந்து நல்ல நல்ல சிந்தனைகளை கற்றுக் கொடுப்பாங்க தெரியுமா. அப்போது அவங்களுக்கு கிறிஸ்தவ பள்ளியில் படித்ததுனால அவங்க இயற்கையிலே பிறக்கும் போதே வந்து நிறைய சமுதாயத்தில் தொண்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு, அப்போ வந்து பிறருக்காண்டி சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பயம் விட்டுட்டப்போ கிறிஸ்தவ பள்ளியில் சேர்த்தனால நம்ம மகா கிறிஸ்தவங்க இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஆகிட்டு வேறு பள்ளியில் மாற்றிட்டாங்களாம். வேறு பள்ளியில் மாற்றிட்டோடனே இவங்களுக்கு வந்து மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசை இருந்துருக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வசதியான குடும்பம் தான், ஆனால் நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்மளே உழைச்சி நம்மளே மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே உழைச்சி ஒரு சாதாரண ஒரு ஆசிரியராக இருந்து அந்த சம்பளத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து மேல் படிப்பு படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு வந்துட்டு இவங்க குடும்பம் வந்து நைனிடல் அப்படிங்கிற இடத்துக்கு அடிக்கடி போவாமா, சுற்றுப்பயணம் மாதிரி போவாமா. அப்போ போகும்போது நம்ம ஜவஹர்லால் நேரு இருக்காருல்ல, அவங்க வந்து அங்கெல்லாம் ஓய்வெடுக்க இடமா. நம்ம சுதந்திரத்துக்காண்டி போராடினாங்க நிறைய தலைவர்கள் வந்து இந்த நைனிடல் அப்படிங்கிற இடத்துல வந்து ஓய்வெடுப்பாங்க. அப்போ வந்து இவங்களும் நிறைய அரசியல் பிரமுகர்களோட நல்ல பழக்கம் ஏற்படும் போது வந்து நம்ம அருணாவுக்கு வந்து இந்த நம்ம நாட்டுக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அப்படியே வந்துட்டு, அப்படி வரும்போது வந்து திருமணத்துக்கு மேலே ஆசையே இல்லை. நம்மளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இது என்ன கல்யாணம் நம்ம என்ன எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம அடிமையாக இருக்கவா, கல்யாணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு 18 வயசு. அந்த காலத்தில் தான் 5 வயசு 7 வயசுலேயே திருமணம் பண்ணிடுவாங்கல்ல. 18 வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்க, இவா கேட்க மாட்டேங்கான்னு சொல்லிட்டு பூர்ணிமா அவங்க தங்கச்சி கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. சரி இவா வந்து கல்யாணம் முடிக்க மாட்டேங்க, அப்போ நம்ம வந்து 2வது மகளுக்கு கல்யாணம் முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது மகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தாங்க. அப்போ 2வது மகளோட கணவர் பேர் வந்து பானர்ஜி. அவரும் இப்படின்னா பொதுநலத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டதான். அப்போ அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து அருணா ஆசா பள்ளி. அவருக்கு வயசு எத்தனைன்னா கரெக்டாக 40 வயசு. அவருக்கு வந்து நிறைய அறிவாளி, காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு, சட்ட வல்லுநராகவும் இருந்திருக்காரு. அவங்க வீட்டுக்கு இவங்க போகும்போது அருணாவும் இவங்களும் பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்கும்னா 2 பேரும் வந்து அரசியலை பற்றி சமுதாயத்தை பற்றி எப்படி பேசும்போது நட்பாக வந்தோடனே இவங்க 2 பேரும் விரும்பி சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து அருணாவுக்கு வயசு 18, இவருக்கு 40 வயசு. இப்போ வந்து திருமண வாழ்க்கை இவங்க எதுக்காண்டு பண்ணிக்கிட்டாங்கன்னா கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறகு சுக வாழ்க்கை வாழ அப்படி கிடையாது. 2 பேர் சிந்தனையும் ஒன்று போல இருந்துச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து நாட்டுக்காண்டி ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இவங்க அம்மா அப்பா கடுமையாக இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு முஸ்லீம், இவங்க இந்து. அப்போ இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அருணா வந்து பிடிவாதமாக வந்து நம்ம இவரை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு 2 பேர் சிந்தனையும் ஒன்று போல இருந்தது. ஒன்று போல் நாட்டுக்காண்டி போராடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சிந்தனையும் ஒன்று போல இருந்துச்சு. அப்போ வந்து இவங்க வாழ்க்கையும் நல்ல முறையில் தான் போயிடுச்சு. அப்புறம் இவங்க வந்து எப்பேற்பட்ட பெரிய வசதியான குடும்பத்தை வாழ்ந்தவங்க. இவங்க வந்து நாட்டுக்காண்டி நம்ம போராடணும் ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்போ வந்து இவங்க வந்து 1930ஆம் ஆண்டில் வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பங்கேற்றிருக்காங்க. அதுலேயும் போராடி இருக்காங்க. அப்போது 1942 வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு பாம்பேயில் ஒரு இது போராட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ பாம்பேயில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே போய் தேசிய கொடி ஏற்றிட்டாங்க. காங்கிரஸ் கொடி ஏற்றினோடனே இவங்க தூக்கி உள்ளே போட்டாங்க. என்ன செஞ்சுருக்காங்க, வெளியே தூக்கி உள்ளே போட்டான். உள்ளே போட்ட உடனே வந்து இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சிறையில் வந்து இந்த பெண்களுக்கு ரொம்ப அடிமையாக ஒரு அடிமாடு மாதிரி அடிக்கிறது, ரொம்ப அடிமையாக கேவலமாக நடந்துருக்காங்களா. இவங்க அதை கடுமையாக எதிர்த்துருக்காங்க. பெண்கள்லாம் மதிப்பு கொடுக்கணும், அவங்க வந்து அடிமைத்தனமாக நடத்தக்கூடாது கடுமையாக எதிர்த்து சிறையிலே சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. அப்போ இவங்க பார்த்தாங்க ரொம்ப போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனிமை சிறையில் கொண்டு போட்டாங்க. அம்பர்லா அப்படிங்கிற ஒரு தனிமை சிறையில் கொண்டு போட்டாங்க. எத்தனை வருஷம், 1 வருஷம் அந்த சிறையில் தனிமை சிறையில் இருந்திருக்காங்க.
எவ்வளோ பெரிய பணக்காரங்க வாழ்ந்தவங்க நம்ம நாட்டுக்காண்டி போராடி அப்புறம் தனிமை சிறையில் இருந்துட்டாங்க. இவங்க வெளியில் கொண்டு வரணும்னு காந்தியடிகள்லேருந்து பெண்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் இவங்க வெளியே வந்துட்டா இன்னும் சுதந்திரத்துக்கு இவங்க பேச்சு வந்து நல்லா இருக்குமா, வீரமாக பேசுவாங்க. இவங்க பேச்சு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குமா. அப்படி வெளியே வந்துட்டா சுதந்திரம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிருக்கு வெளியவே விடவே மாட்டேன்னு இருக்காங்க. பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் நம்ம அருணாவை அதுக்கப்புறம் வெளியே விட்டுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி இருந்தாலுமே இவங்களை பிடிச்சோம்னா பரிசு தொகைன்னு அறிவிச்சிருக்காங்க. இவங்க தலைமறை வாழ்க்கையாக வாழ்ந்து நாட்டுக்காண்டி அங்கங்கே கூட்டம் போடுறது, சுதந்திரத்துக்காண்டி பேசுறது, இப்படியே தான் பேசியிருக்காங்க. இவங்களுக்கு இவங்களை பிடிச்சு கொடுத்தா பரிசு கிடைக்கும் அப்படின்னு பரிசு தொகையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோ தூரம் ஆங்கிலேயர்கள் இவங்களை பார்த்து பயந்துருக்காங்க. ரொம்ப துணிச்சலான ஒரு பெண்ணா, துணிச்சலாக இருப்பாங்க. பேசினாலே எல்லாரும் நல்லா கவனமாக கேட்பாங்களாம். அவங்க பேசுகிறதே சுதந்திரத்தில் ஒரு இது எல்லாத்துக்கும் பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப தைரியமான பெண். இவங்க சொத்துக்களை பூரா முடக்கணும் அப்படின்னா இவங்க வருவாங்க அப்படின்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னு நினச்சி சொத்துக்கள்லாம் பண்ணாங்க. எதுக்குமே இவங்க அஞ்சவே இல்லை. இவங்களோட கொள்கை சமூகத்துக்கு தொண்டு செய்யணும், சுதந்திரத்துக்காக பாடுபடும். இந்த ஒரே கொள்கை தான். நிறைய கதாசிரியராகவும் இவங்க இருந்திருக்காங்க. சமூகத்துக்காண்டி நிறைய இது பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1958ஆம் ஆண்டில் இவங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் டெல்லியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் மேயர் அப்படிங்கிற பெருமையும் யாருக்கு, நம்ம அருணா ஆசாத் பள்ளிக்கு உண்டு. இவங்க வாங்கிய விருதுகள்னு பார்த்தீங்கன்னா 1992 பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 1997 பாரத ரத்னா விருது, 1964 சர்வதேச லெனின் அமைதி பரிசு இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அமைதினா பொறுமைக்காக ரொம்ப போராடுவாங்க. ரொம்ப அமைதியான முறையில் போராடினிருக்காரு. 1992 சர்வதேச புரிதலுக்கான ஜவஹர்லால் நேரு விருது, இவ்வளோ விருது வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம இவங்க ரொம்ப வசதி வாய்ப்பாக வாழ்ந்தாலும் நம்ம நாட்டு மேலே கொண்ட ஒரு ஈர்ப்புனால போராடி சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு பெண்மணி. இவங்க நம்ம எப்போவுமே மறக்காமல் நினைச்சுக்கணும். ஓகேவா?